ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட்டு பேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு இந்த மந்த்து, அதாவது ஜூலை மந்த்து நோட்டிஃபிகேஷன் வர்றதா ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஜேடிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதா ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமோட டேட்டு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/2026 இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது செப்டம்பர் மந்த் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஜேடிஓக்கு மே மந்த் வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது வீடியோ ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் இந்த ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் வந்து கொடுப்போம். இதில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதுவுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக், அதாவது மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மண்டேல உங்களுக்கு வீடியோ கிளாஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். சண்டே அதுக்கான வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சண்டேக்கு முன்னாடி, சாட்டர்டே ஒன் டே முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி ஏஐக்கும் நம்மக்கிட்ட பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும், ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கே வர்றீங்க. ஒரு சில பேருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறது தெரியாமல், எக்ஸாம் வருமா வராதாங்கிறது தெரியாமையே படிக்காமல் இருக்கீங்க. அப்புறம் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் படிக்கிறீங்க. சரிங்களா? அவங்கள பற்றி எதுவும் சொல்லலை. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் வரும், ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் படிக்காமல் விட்டு கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் படிக்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம என்ன முன்னாடியே பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இயர் வந்து எக்ஸாம் வர்றதை டிசம்பர் மந்த்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன எக்ஸாம் வந்து வருது அப்படிங்கிறத இந்த ஆனுவல் பிளானர், இப்போ இந்த இதெல்லாம் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஆனுவல் பிளானர்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்டேட் பண்ணும்போது அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறமே. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறது கூட பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும், பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து இதை ரிலேட்டடாக வச்சு தான் ஷெடியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஷெடியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? தயவு செஞ்சு அது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் ஏஐக்கு எப்போன்னு கேட்குறீங்க. நம்ம வந்து வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம். டெஸ்ட் மட்டும் கொடுக்கல. அப்போ வீடியோ ப்ளஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தேவைப்படும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தெரியல. ஓகேங்களா? நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியல. அப்போ மறுபடியும் நீங்கள் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதை வந்து எய்ம் பண்ணி தான் கொண்டு போகிறோம். அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அந்த சிலபஸை முடிக்கிற மாதிரி ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த செப்டம்பரில் முடியுது அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் இல்லைனா இந்த செப்டம்பருக்கு முன்னாடி முடிகிற மாதிரி நம்ம வந்து ஏஇ பேட்ச் வந்து போட்டிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம முடிக்க முடியாது. அதனால தான். ஓகேங்களா? அதனால் உங்களோட வீடியோவும் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எக்ஸாம் படிக்கிறவங்க, ஓகேங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாமல் கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம். அதனால் முன்னாடியே எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜேடிஓ பேட்ச் முன்னாடி படித்தவங்க 2024 நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்து படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 நடந்த ஜேடிஓ எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. 25ல் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியே ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்தது. சரிங்களா? அப்போ வேக்கன்சி ரொம்ப கம்மியாக வந்தது. இருந்தாலும் அதில் படித்து எஃபோர்ட் போட்டவங்க நிறைய பேர் நம்ம பேட்சில் இருந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டே கூட எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி நான் வந்து எல்லா நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஒருத்தரை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பூபதி அப்படிங்கிறவரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் வந்து இப்படி படிக்கிறாரு, அப்படி படிக்கிறாரு, நம்மளோட டெஸ்ட்டில் இவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்.
அப்போ அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சரிங்களா. இப்போ என்ன இவ்வளோ பில்டப் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறலாம் எதிர்பார்ப்பீங்க. கவுன்சிலிங்கில் கூட செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் ரேங்க் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் வந்து 31, ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 44 வந்து வாங்கியிருக்காங்க. அவரோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 366. அவரோட ஸ்கோர் வந்து 366 வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஓகேங்களா. இதுக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. அதில் வந்து அவங்க ஓவர்சியர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ இவர் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் பண்ணிவிட்டு படிக்க முடியாது, ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறது கஷ்டம், அப்புறம் வந்து என்னால் படிக்க முடியல சார், டைம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டேவும் படிச்சிருக்காங்க ஓகேங்களா. இது எல்லாமே பண்ணி இவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் இவங்களை எதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. நம்மளால் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க முடியுமா, அப்புறம் வந்து நம்மளால் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியுமா, ஒரு 1 இயர் இல்லைனா 1 இயர்க்குள்ளே படித்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, வேக்கன்சியும் கம்மியாக தான் இருந்தது சரிங்களா. நான் வேக்கன்சி கம்மியாக இருக்கிறத பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன். ஏன்னா நீங்கள் எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நிறைய பேர் கேட்பீங்க, சார் இந்த டைம் வந்து வேகன்சி வந்து அதிகமாக வருமா, இவ்வளோ தான் வந்தது அதனால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, என்னங்க அதிகமாக வந்தால் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இப்படிலாம் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ இது எல்லா சூழ்நிலையிலுமே ஒருத்தரால் படித்து வர முடியுது அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், படித்து வர முடியும் சரிங்களா. அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கு வேகன்சி வந்து கம்மியாக இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட், நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ படிச்சுட்ருக்காங்க, கண்டினியூஸாக 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்ருக்காங்க, நம்ம அவங்க கூடலாம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நம்ம கேப் விட்டு இவர் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் 2017 இன்ஜினியரிங் முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அவுட்டு ஃபுல்லாகவே ஐடி ஃபீல்டு ஓகேங்களா. இப்போ அந்த ஃபீல்டில் இருந்துட்டு மறுபடியும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு எடுத்துக்கணும். அது நான் சொல்கிறத விட அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆடியோவையும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா. அவங்க எப்படி படித்தாங்க, என்னென்ன எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சரிங்களா, ஒர்க் பண்ணிகிட்டே படித்தாங்கன்னா எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எப்படி இந்த ஸ்கோர் வந்து அவங்க ரீச் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என் பேர் பூபதி, நான் வந்து சிதம்பரம். இந்த ஜேடிஓ 2025 அந்த எக்ஸாமில் வந்து நான் ஓவரால் ரேங்க் 44 அண்ட் பிசியில் வந்து 31. என்னோடய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 244 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து சிவிலில் வந்து 179 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன், ஜிஎஸ்சில் வந்து 65. நான் வந்து என்னை பற்றி பேக்ரவுண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2017 பாஸ் அவுட்டு. நான் அப்போது வந்து மதுரையில் தான் ஒரு காலேஜில் படித்தேன். அப்புறம் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனி போயிட்டேன். ஸோ இனிஷியலாக இப்போ எக்ஸாம் எழுதலாம்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நான் வந்து சரி கிடைக்கிற வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாறி வந்துட்டேன், ட்ராக் மாதிரி. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஐடி காயாக தான் இருந்தேன். அதாவது வந்து ஒரு கம்பெனி மாதிரி அதுலேயே ஐடிலேயே படிச்சுட்டு கோர்சஸ் நிறைய பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கம்பெனி மாற மாதிரி அப்படி தான் போயிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஐடியில். இப்போ தான் வந்து 2024 தான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்போ தான் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி சும்மா நார்மலாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், இந்த மாதிரி இவர் போட்டிருந்தார் வீடியோ சிவில் தமிழ். சரி இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளியர் பண்ணவரோட வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. பார்த்தேன், ஐடியில் இருந்துட்டு கொஞ்சம் பண்ண மாதிரி கிளியர்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோலாம் போட்டிருந்தேன். சரி நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் தான் இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜஸ்ட் எனக்கு இந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த டைம் கிடைக்கல ப்ராப்பராக. எனக்கு மனசில் ஆசை மட்டும் இருந்தது. அதாவது வந்து என்னென்னா ஐடி வந்து ஸ்டேபிளாக இல்லை, நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும். ஆக்சுவலாக இங்கே சேலரிலாம் ஓகேவாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ சரி நம்ம வந்து ஃபீல்டு மாறிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. பட் அதுக்கான டைம் எனக்கு ப்ராப்பராக செட் ஆகலை.
அதனால நான் வந்து எனக்கு கரெக்டாக அந்த 2025 அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. ஃபேமிலி லெவல்லையும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி, கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சது ரொம்ப நாள் கழிச்சு. சரி இப்போ நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகும்போது தான் யூடியூப்ல பார்க்கும்போது இவரை எனக்கு பிடிச்சேன், சிவில் தமிழ்ல. அவர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. சரி நம்மளும் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் எனக்கு சந்தேகம், சரி நம்ம 9 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் வந்து செட் ஆகுமா ப்ராக்டிக்கலா? என்ன இப்போ வெளியிலலாம் ஏதாவது சொன்னால் இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. சரி இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் ஆகுமா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சும்மா இந்த எடுத்து சிலபஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கேப் ரொம்ப அதிகம் எனக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து என்கொயரி பண்ணேன். இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணவர். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து ஐடிலே இருந்து வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வீட்டில் படித்து கிளியர் பண்ணாரு. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்கிறீங்க, வேலையை விட மாட்டேன்னு சொல்கிறீங்க, மேரேஜ் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, அதனால வந்து நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பா, நீங்கள் வந்து வேலையை விட்டால் தான் வாங்க முடியும். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற சூழ்நிலையை பார்த்தா உங்களால் வேலையை விட முடியாது. ஏன்னா ஃபேமிலியை உங்களை நம்பி தான் இருக்குன்றீங்க. அதனால இது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வந்து சிலபஸ்லாம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் ஆகிடும். அதனால நீங்கள் இதெல்லாம் நம்பி இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. எனக்கு வந்து என்னடா இது இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வேலைக்கு போயிட்டு படித்து வாங்குறவங்களாம் வாங்குவாங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்குவாங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது. பட் நான் வந்து சொல்லிக்கிட்டேன். சரி அவரோட வியூவை சொல்கிறாரு, அதில் தப்பு இல்லை. அதில் வந்து உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நம்ம வந்து அதில் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். அப்போ வந்து நம்ம வந்து எஃபர்ட் நிறையா போடணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது டெய்லி படிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிப்பாங்க, ரெகுலராக உட்காந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி 2 இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட்லலாம் டெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னார். எனக்கு வந்து என்னடா இது என்னென்னமோ சொல்கிறாரு இவர் அப்படின்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சரி நம்ம வந்து ஒரு இதில் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக போவோம், நம்மளோட 100% எஃபர்ட் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவர்கிட்ட அந்த பிப்ரவரி 2025 ஜேடிஓ பேட்சில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணி இவர் வந்து இந்த வீடியோஸ்லாம் அனுப்பி எனக்கு டெஸ்ட்லாம் வைப்பாரு. நானும் என்ன பண்ணுவேன்னா இவருக்கு வந்து ப்ரோக்கு வந்து நான் ஒரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிடுவேன். ஆனால் எனக்கு அப்போ தான் வந்து என்னென்னா, அவர் வந்து எனக்கு ஒரு தடவையும் ஃபீட்பேக் சொல்லுவார். சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா வந்து ஸ்கோர் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் உண்மையிலேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு என்ன கேட்டுட்டாரு. நான் சொன்னேன், இல்லை ப்ரோ எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலாக, நான் வந்து சிவில் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போது ஆல்ரெடி ஒரு 2-3 அட்டம்ப்ட்ஸ் போட்டவங்க என்ன மார்க் வாங்குறாங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் டெஸ்ட்லேயும் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அது மோட்டிவேஷனாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா, சரி இப்போ ஆரம்பித்தா நமக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும், நம்ம இப்போயே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா அது ஆகும் அப்படிங்கிறதுனால சரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் அவருக்கு சொன்ன ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் கூட நான் அந்த அவர் 100 டேஸ் டெஸ்ட் பேட்ச்ல நான் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணவே இல்லை. அப்படியும் மீறி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நான் எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஆகி நான் வந்து அந்த ஒரு நாள் மிஸ் ஆனுச்சு அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிடுவேன்னு கேட்டிங்கன்னா, மறுநாளில் நான் வந்து அதை வந்து டெஸ்ட் எழுதி நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த சண்டேல ஃபுல் போர்ஷன் வைப்பாரு. நான் அந்த சாட்டர்டேவே உட்காந்து அந்த எல்லா வீக் டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு, இந்த வீக் டேஸ் டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு வீக்கெண்ட் டெஸ்ட்டையும் சண்டே முடிச்சிடுவேன். என்னோட டார்கெட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் 20 கொஷின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு 18, 19, 20 போடுற மாதிரி தான் வாங்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மினிமமாக வந்து ரொம்ப சப்போஸ் அதாவது அவசர அவசரமா வீடியோ பார்த்துட்டு போய் எழுதினா கூட எனக்கு வந்து ஒரு 15, ஒரு 14 எனக்கு வந்து நான் 14 வந்து மினிமம் மார்க்காக இவரோட டெஸ்ட்டில் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் என்னோட லோயஸ்ட் மார்க்காக இருந்தது. ஸோ இது இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து கான்ஸ்டன்ட்டாக என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதாவது நான் எப்போல்லாம் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிறனோ, இல்லை ப்ரோ ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா அவர் அதான் சொன்னார், நீங்கள் அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். சரி அந்த ஒரு மோட்டிவேஷன்லேயே போயிட்டு இருந்தேன். அதேமாதிரி அவர் எனக்கு கரெக்டாக ஹிண்ட் கொடுத்தாரு. நீங்கள் ஜிஎஸ்லாம் படிக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் பேரலாக தயவு செஞ்சு ஜிஎஸ்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கைடன்ஸ் அவர் தான் கொடுத்தாரு. ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ ஜிஎஸும் வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ணுறதுக்கு வந்து பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பிப்ரவரியில் ஜாயின் பண்ணேன் டெஸ்ட் பேட்ச். ஸோ பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு ஏப்ரல், மேக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அப்பயே அதாவது அவர் மார்ச்லேயே சொல்லிட்டாரு, என்கிட்ட நீங்கள் வந்து ஜிஎஸ்எஸ் பேரலாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸோ மார்ச்லேயே நான் வந்து பேரலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்னென்னா ஃபீட்பேக் வந்து எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவார் அவரு. நீங்கள் வந்து நம்ம இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ண உடனே எல்லாரும் டக்குன்னு அந்த மொதல் நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அன்னைய வீடியோ அன்னைக்கே பார்த்துட்டு டக்குன்னு டெஸ்ட்லாம் போட்டுருவோம். ஸோ வந்து பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பிச்சுருவோம். ஆனால் போக போக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நமக்கு ஒரு டல்னஸ் வந்துரும். சரி நாளைக்கு பார்த்துக்குவோம், இன்னைக்கு ஒரு நாள் இந்த டெஸ்ட்டையும் சேர்த்து நாளைக்கு எழுதுவோம்னு நினைப்போம். அப்புறம் என்ன நினைப்போம், சரி புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் டெஸ்ட் தானே, சேர்த்து சனிக்கிழமை எழுதிருவோம், சனிக்கிழமை நமக்கு லீவு தானே அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கப்புறம் சரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல் டே இருக்குது, அன்னைக்கு நம்ம வந்து இந்த வீக்கு டெஸ்ட்டையும் எழுதிடலாம், வீக்கெண்ட்
எத்தனை டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டு போகும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பாரு ஃபர்ஸ்ட்டு. சரி யார் வந்து இதில கரெக்ட்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போடுறா, ஒரு எஃபோர்ட் போடுறோமா இல்லையாங்கிறத பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கைடன்ஸ் குடுப்பாரு. சரி வந்து உண்மையிலேயே அவன் வந்து எஃபோர்ட் போடுறான். சரி நம்ம வந்து ப்ராப்பரா அவனுக்கு வந்து ஃபீட்பேக் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி அவரு ஃபீட்பேக் கரெக்ட்டா குடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து நெறைய டெஸ்ட் போடணும். அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த புக் படிக்கணும், அந்த புக் படிக்கணும்னு நெறைய பேர் நெறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆனா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரு ப்ரோ வந்து ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா சொல்லுவாரு. குரூப்ல கூட நெறைய பசங்க கேட்பாங்க. இந்த மாரி வந்து இல்ல இதில வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கவர் ஆயிருக்கா அந்த மாரிலாம் கேட்பாங்க. அப்போ வந்து அவரு எங்களுக்கு அப்பப்போ ஃபீட்பேக் வந்து குரூப்லயும் போடுவாரு. அப்போ வந்து அவரு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, "நான் வைக்கிற அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா, அதுல வந்து உங்களால 100 போட முடியுதா அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த மல்டி சோர்ஸ் போறேன், இல்ல வேற ஏதாவது புக்குக்கு போறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்புறம் பண்ணுங்க. முதல்ல அந்த நான் வைக்கிற டெஸ்ட்ல உங்களால எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால அதுல 100 போட முடியுதான்னு பாருங்க" அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இதா தோணுச்சு. கரெக்ட் தான் அவரு சொல்றது. ஸோ இப்ப நம்ம ஏதோ ஒரு இதுல படிக்கிறோம். அதுல வந்து அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல வந்து நம்ம ஏன் 100 போட முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து சோர்ஸே நான் வந்து அப்புறம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அவரு சொன்ன பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, நம்ம நெறைய சோர்ஸ் வச்சுக்கிட்டு, நெறைய எல்லாத்தையும் கண்ணாபின்னான்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது ப்ராப்பரா செட் ஆகாதுங்கிற முடிவுக்கு வந்து, நான் என்ன பண்ணேன்னா, இவரோடது மட்டும் தான் நான் வந்து ஃபுல்லாவே வச்சு படிச்சேன். வேற எந்த ஒரு சோர்ஸுமே எனக்கு கிடையாது சிவிலுக்கு. ஏன்னா எனக்கு டைமும் கிடையாது ஆக்சுவலா. நான் என்னோட டைமிங் நான் படிக்கிற டைமும் சொல்லணும். ஆக்சுவலா வந்து அது நான் சொன்னா எத்தன பேர் நம்புவீங்க என்னன்னு தெரியல. ஏதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில ஒரு 9:30க்கு நான் அங்கேருந்து கிளம்பிருவேன் வீட்லேருந்து ஆஃபீஸ்க்கு. எனக்கு ஆஃபீஸ் தான் வேலை. ஆஃபீஸ்க்கு தான் போணும். ஃபுல்லாவே ஆஃபீஸ் தான். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஸோ அப்படி நான் போகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 9:30 10க்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10க்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, நான் வந்து ஒரு 8 ஆயிடும். எனக்கு வேலை முடியறதுக்கு வந்து ஒரு 8 ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து 9:30 அதாவது சம்டைம்ஸ்ல நெறைய நேரம் வந்து 9 ஆயிடும். ஸோ எப்பயாவது வந்து ஒரு வாரத்தில ஒரு 3 நாள், 4 நாள் கூட சாரி மாசத்துல ஒரு 3 நாள், 4 நாள் கூட என்ன ஆகும்னா, ஒரு 10, 11 மணி வரைக்கும் கூட போகும். ஸோ இந்த மாரி தான் எனக்கு வந்து டைமிங் வந்து இதான் லாக் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாரி இருக்காது. ஸோ அந்த நேரத்தில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட படிக்கிற டைம் வந்து நான் ஆவரேஜா என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா 10 மணிக்கு வந்து உட்காருவேன் நைட்டு. அ கரெக்ட்டா 4 மணி வரைக்கும் படிப்பேன். சாயங்காலம் ஏன் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கால்குலேஷன். எனக்கு ஆல்ரெடி ஒரு நண்பர் சொன்ன மாரி, எல்லாருமே வந்து ரெகுலரா படிக்கிறவங்க வந்து 8 மணி நேரம் படிப்பாங்க, 10 மணி நேரம் படிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கணக்கு. என்னன்னா, அப்ப நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் 6 மணி நேரமாவது படிக்கணும். ஏன்னா, இப்ப நீங்க அவங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு 6 நாள் படிப்பாங்க, 1 நாள் ரெஸ்ட் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 48 மணி நேரம் வந்துருது. ஸோ நான் என்ன கணக்கு பண்ணேன் அப்படின்னா, அந்த 48 மணி நேரத்துக்கு குறைவா நம்ம படிச்சிடக்கூடாது, கூட படிக்கணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, வீக் டேஸ்ல வந்து என்னால 6 மணி நேரம் தான் போட முடிஞ்சது. அதனால அந்த 10 டூ 4 நான் குடுத்துருவேன். கரெக்ட்டா 6 மணி நேரம் வந்துரும். ஸோ இதுல 30 மணி நேரம் வந்துருது. இப்ப இன்னும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சனி, ஞாயிறு இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு வந்து அது மேக்ஸிமம் லீவா தான் இருக்கும். சாட்டர்டே, சண்டேல. சாட்டர்டே வந்து எப்பயாவது மாசத்துல 1 நாளு இல்ல 1 1/2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் எனக்கு வந்து ஒர்க் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்டேல வந்து என்ன பண்ணிருவேன்னா 15 மணி நேரம், சண்டேல 15 மணி நேரம் உட்காந்து ஒரு 30 மணி நேரம் அத ரெடி பண்ணிருவேன். ஸோ ஆல்ரெடி இப்போ 30னா 60 மணி நேரம் வந்துரும். ஸோ அவங்கள விட நான் ஒரு 12 மணி நேரம் வந்து லீடிங்ல தான் நான் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இதையே வச்சு நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். சரி நம்ம ரெகுலரா படிக்கிறவன பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதாவது இன்னொன்னு என்ன அப்டின்னா, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோ கூட சொல்லுவாரு. நான் டெஸ்ட்லாம் எழுதுறத பார்த்துட்டு, அப்பயே அவரே சொல்றாரு. ஒரு ஆடியோல கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, இவரு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நான் பேசுற நேரத்தில அவரு பேச மாட்டாரு. அவரு பேசுற நேரத்தில நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது டவுட்னா நான் வந்து அவருக்கு நான் மிட் நைட்ல தான் ஆடியோ போடுவேன். அவருக்கு பகல்ல போடுவாரு. நான் ஆஃபீஸ்ல இருப்பேன். நான் கேட்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா, இவரு அப்பயே ஒரு தடவ சொன்னாரு. இவரு எல்லா டெஸ்ட்டும் நல்லா போட்டு ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புறாரு. எனக்கு இவரு மேல சந்தேகமா இருக்கு. இவரு உண்மையிலேயே ப்ராப்பரா டெஸ்ட்லாம் எழுதுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படிதான் ப்ராப்பரா தான் எழுதுவேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா அவருமே வந்து என்னடா இது அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப அ கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஏன்னா எனக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைம்ல வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான். எப்படியாவது வந்து இந்த ஐடி செக்டார் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கவர்ன்மென்ட் செக்டாருக்கு வந்துரணும். அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனா இருந்ததே தவிர, அதனால வந்து எனக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸா இருந்துச்சு. அடுத்து பெரிய ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாருமே வந்து 1000 வேக்கன்சி வரும், 2000 வேக்கன்சி வரும்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, சிவிலுக்கு வந்து வெறும் 110 வேக்கன்சி தான் வந்தது. அத பார்த்த உடனே ஆஹா! அப்படிங்கிற மாரி இருந்தது. அதிலேயே என் செட்ல வந்து நெறைய பேர் வந்து அந்த பேட்ச்ல வந்து படிக்கிறத விட்டுட்டாங்க. அதுக்கடுத்தது இதில எங்கருந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிற மாரி போயிட்டாங்க. எனக்குமே அந்த ஒரு தடுமாற்றம் வந்தது. ஆனாலுமே நான் உடனே வந்து ப்ரோட்ட தான் போய் கேட்டேன். "என்ன ப்ரோ இப்படி ஆயிருக்கு? இந்த மாரி இருக்கே என்ன செய்றது?" அப்படின்னு கேட்பேன். உடனே அவர் வந்து, "நீங்க அதெல்லாம் மைண்டே பண்ணாதீங்க. நீங்க நான் சொல்றத மட்டும் கேளுங்க. 100 டேஸ் பேட்ச்
அந்த அந்த டெஸ்ட் பேட்ச் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக 100 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ட்ராக்கில் நீங்கள் பாட்டுக்கு போங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வேகன்சி வந்திருக்கு, அந்த கோட்டா என்ன இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க அப்படின்ட்டாரு. சரி, நான் அவரை பிளைண்டாக நம்பிடுவேன். அதாவது அவர் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சரின்ட்டு அப்படியே அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ளது எதையுமே கவனிக்கல. நான் பாட்டுக்கு சரி நம்ம டெஸ்ட்டை போடுவோம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். அடுத்தது அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 டேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதினேன். அப்போ வந்து ஃபுல் போர்ஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா 156 தான் வந்தது. என்னடா இது, ஐயோ 156 தான் வந்திருக்கே நமக்கு. ஏன்னா காம்படிஷனில் இருக்கணும்னா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 165 இல்லை 170 அவ்வளோ இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப அவர்கிட்டயும் போய் ஃபீட்பேக்லாம் கேட்டுக்கிட்டேன். இல்ல அவர் உடனே சொன்னார், இல்ல இது வந்து நல்ல ஸ்கோர் தான். நான் வந்து நம்ம லெவல் ஆஃப் அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். பட் நீங்கள் எடுத்தது வந்து நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் திரும்ப கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே அவர் கூட ஒரு இன்ட்ராக்ஷன்லேயே இருப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இல்லைனா டெஸ்ட் மட்டும் போடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது வந்து ஒன்று டெஸ்ட் எழுதிட்டு அவருக்கு ஃபீட்பேக் பண்ணுவேன். இல்லைனா வந்து ஏதாவது பிடிஎஃப்ல ஏதாவது சம்ஸ் வந்து ஏதாவது ஆன்சர் வரல, இல்லை நோட்டில் அதில் தப்பாக இருக்குது அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். இல்லைனா எனக்கு ஆன்சர் வரல அப்படின்னா எனக்கு இது மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். ஆடியோ அனுப்புவேன். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் அவர்கிட்ட ஃபோனே பேச முடியாது. ஏன்னா நான் வந்து நைட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். பட் ஆடியோ போட்டுருவேன். அவர் வந்து எப்போ அவர் பகலில் பார்ப்பாரு. அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவர் பகலில் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் பகலில் ஒன்று போடுவார். ஸோ எங்களோட டிஸ்கஷனே வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப வந்து அவரோட டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதே தான் நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா, இவர் கொடுக்குற வீடியோவே சில நேரம் முடிக்க முடியாது. எனக்கு என்னன்னா, இவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 வீடியோ கொடுத்துருவாரு. 5, 6 வீடியோ கொடுத்துட்டு இதுதான் இன்னைக்கு சிலபஸ் அப்படின்றவாரு. எனக்கு அன்னைக்கு தலையை சுத்தம். ஐயோ, இதெல்லாம் இது எப்படா அன்னைக்கு முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே எனக்கு வந்து அவரோட சிலபஸ் அந்த 100 டேஸை ஃபாலோ பண்ணுறதே எனக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. நைட்டில் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் நான் ஜிஎஸும் வேறு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 to 4 படிப்பேன். அது வரைக்கும் வந்து 9 இல்லைனா 10 to 2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தான் படிப்பேன். ஸோ நான் அதில் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டையும் எழுதணுங்கும்போது எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது சில நேரம். சில நேரம் ஜிஎஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே அவரோட அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற இன்ஸ்டிடியூட்டு இல்ல வேற டெஸ்ட்டு இல்ல வேற புக்ஸ் படிக்கிறது, இல்லைனா வந்து இந்த 3, 4 புக் வச்சிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த புக் படி, இந்த புக்ல என்ன கொஸ்டின் வரும், சில அப்ஜெக்டிவ் புக் கொடுத்து அதுலேருந்து தான் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே நேரம் இல்ல ஆக்சுவலா. ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரே வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அப்புறம் அதர் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வெளியே கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம வந்து தனியா இதுக்கான எஃபோர்ட் போட தேவையில்ல. ஸோ இவரோட அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராகவே அதில் வந்து மார்க் வாங்குற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20 கொஸ்டின்ஸ் அவர் வைக்கிறாரு, இல்லை அந்த 100 கொஸ்டின் வைக்கிறாரு அப்படின்னா, என்னென்னலாம் தப்பாகுதோ அந்த தப்பானதை நம்ம திருப்பி அப்பயே பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதுதான் நான் பண்ணேன். ஸோ நான் இந்த நேரத்தில எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோட படிங்க. ஒரு உங்க சைட்லேருந்து 100% நம்மளால எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அத அப்படியே போட்டுருங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெளில வரோம் அப்படின்னா, நமக்கே அது வந்து என்ன தோணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச 100% எஃபோர்ட்டையும் நம்ம போட்டுட்டோம். அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஏன்னா அப்புறமா வந்து ஐயோ! நம்ம இத இப்ப பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா, அத கண்டுபிடிச்சு அத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குறள் தான். அது ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வந்து "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்" அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம போடுற முயற்சி, அதாவது வந்து இந்த லக்கு, அப்புறம் இந்த கடவுள் அதெல்லாம் உண்டு. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அதையும் தாண்டி நம்மளோட முயற்சி வந்து இதில ஏதாவது ஒண்ணு கைவிட்டா கூட நம்ம முயற்சி வந்து நம்மள ரொம்ப மிகப்பெரிய தூண் மாரி தாங்கும். அதனால முயற்சிய கைவிடாதீங்க. நம்பிக்கையோட படிங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க. அப்படி சப்போஸ் எங்கேயாவது ஒரு மோட்டிவேஷன் லேக் ஆகுது அப்படின்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது சிலபஸ போய் பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில படிக்கிறது இல்ல. உங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணி, நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கைய வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப படிங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. அதாவது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க. மைண்ட் வந்து அத ஏத்துக்காது. மைண்டுமே வந்து நீங்க சரி நம்ம அடுத்த அட்டெம்ப்ட் தானே படிக்கிறோம் அப்படிங்கிற மாரி லெத்தார்ஜிக்கா வந்து நமக்கே தெரியாம நமக்கு வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா தான் வந்து மைண்ட் உள்வாங்கும். ஸோ நம்ம வந்து அத ஒரு மேம்போக்கா தான் படிச்சுருவோம். அதனால இந்த அட்டெம்ப்ட் எழுதுறோம் அப்படின்னா, இந்த அட்டெம்ப்ட்லயே போஸ்டிங் வாங்குறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இறங்குங்க. அதே மாரி எப்பயாவது ஒரு டிமோட்டிவேஷன் ஆனா கூட நம்ம வந்து அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த போஸ்டிங் வாங்குனா நம்ம எப்படி இருக்கும்? நம்ம என்னலாம் எந்த மாரிலாம் வேலை பார்ப்போம்? எந்த மாரிலாம் பவர்ஸ் இருக்கும்? அந்த மாரிலாம் கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. அது வந்து நமக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன குடுக்கும். அதே மாரி ஒண்ணு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகுறா இருந்தாலும் ஓகே. இல்லன்னா யார்கிட்டயாவது நம்ம அவர்கிட்ட நீங்க கரெக்ட்டா ஒரு உங்களோட ஃபீட்பேக் அப்பப்போ ப்ராப்பரா சொன்னீங்க அப்படின்னாலே, ப்ரோவே வந்து ப்ராப்பரா நம்மள ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் வேல கொண்டு போயிடுவாரு. ஸோ அதனால வந்து மோட்டிவேஷனுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஃபைனலி ஆல் தி பெஸ்ட் டூ எவ்ரிஒன். ஸோ வீட்லேருந்து படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல வருவீங்க.
ஓகே. இப்போ வந்து இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் அவங்க என்னென்ன சொன்னாங்க, அவங்க வந்து எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ நெகட்டிவாக சொன்னாலும், அது அவங்கவங்களோட சைடில் இருந்து தான் சொல்கிறாங்களே தவிர, நம்மளோட சிச்சுவேஷன் வந்து வேறு, உங்களோட திறமை அப்படிங்கிறது வேறு, சரிங்களா? அதனால் கம்ப்ளீட்டாக மற்றவங்களுக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுறது தான் இங்கே உங்களோட வேலை. வேக்கன்சி கம்மியாக இருந்தாலும் நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அவங்களோட முயற்சி. நம்ம என்ன தான் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும், நம்மளோட முயற்சி தான் அங்கே என்ன ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நான் முன்னாடியே சொன்னது தான் அவங்ககிட்ட இருந்து, அவங்க நல்லா வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறீங்க, நல்ல ஸ்கோர் வந்து வருது, அப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஒரு சில சூழ்நிலைனால உங்களால் படிக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் எதுவுமே பேரியர் வந்து கிடையாது. நம்ம படிக்கிறதுக்கு வந்து இது தடையாக இருக்கும், அது தடையாக இருக்கும் அப்படின்ட்டு எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ண போகிறதே கிடையாது, சரிங்களா? நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேட்சோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து செப்டம்பர் மந்த் வந்து நமக்கு டேட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு ஒரு கொஞ்ச நாள் வந்து அதிகமாகலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம், சரிங்களா? அது நம்ம கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த டேட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம இப்போ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 13th ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். முடிகிறது இந்த செப்டம்பர் மந்த்தில் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 20th முன்னாடி முடிகிற மாதிரி ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எல்லா பேட்ச்லேயுமே நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், வீக்லி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும், ஜிஎஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கும், இது எல்லாமே இந்த டேபிளர் காலம் வந்து கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து 70 டேஸ்க்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் 70 டேஸ்னால் இந்த 84 டேஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். இந்த 70 டேஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் பேட்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வந்து ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். அதில் ரிவிஷன் வீக் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ரிவிஷனுக்குன்னு தனியாக வீக் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் ரிவிஷன் வீக் மட்டும் எடுத்திருக்கேன், சரிங்களா? அப்போ இந்த ரிவிஷன் வீக்குக்கான கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் வந்து கரண்ட்டாக ரிவிஷன் வீக் வந்து போகாது, சரிங்களா? ஷெடியூலில் ரிவிஷன் வீக் இருக்காது. அப்போ அந்த கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கொஷின்ஸ் வந்து வருது. 70 டேஸ் அப்படின்னா நீங்கள் எதுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு யாரும் பார்க்க வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற மே பேட்சில் உள்ளது தான் இந்த பேட்சில் வந்து கண்டினியூ ஆகும். கொஷின்ஸ் எல்லாமே அந்த பேட்சில் இருந்து தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா அதில் ஜாயின் பண்ண முடியாதவங்க நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும், சார் அந்த பேட்சில் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் பிகினராக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிகிட்டே படித்தாலும் சரி, நம்ம எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான் ஆன்லைனில் தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்குற கேள்வியே அதுதான், சார் நான் வந்து எனக்கு கன்வீனியன்ட் டைமில் தான் என்னால் வந்து படிக்க முடியும், நான் வந்து ஃபுல் டைம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த டைமில் வேணால் என்னால் வீடியோ வந்து பார்க்க முடியுமா, என்னால் டெஸ்ட் வந்து போட முடியுமான்னு கேட்டுட்டு தான் ஜாயின் பண்ணுறீங்க. நம்ம வந்து எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து ஈவினிங் 7 மணிக்கு கொடுப்போம். அதுவும் நீங்கள் எனி டைம் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்களோட கன்வீனியன்ட் டைமில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். படிக்கிறது நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு ஷெடியூல் வந்து செட் பண்ணிட்டு தான் படிக்கணும், சரிங்களா? ஒரு சில பேர் என்ன வந்து கேட்பீங்க, சார் நீங்கள் எப்போ படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. உங்களோட டைம் வந்து உங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? நீங்கள் வந்து காலையில் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்களா, இல்லைனா ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பீங்களா, இல்லைனா நைட்டு ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட டைமு நீங்கள் ஒதுக்கிக்கோங்க, ஓகேங்களா? குறிப்பிட்ட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன கேட்பீங்க, ஒரு சில பேர் என்னென்னா, ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் சார் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக சொல்லாமல் அந்த டைமிங் தான் சொல்லுவேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு 3 to 5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெக்னிக்கலுக்கு, சரிங்களா? ஜிஎஸ் வந்து நீங்கள் அது கூட சேர்த்து படிக்கணும். கண்டிப்பாக ஜிஎஸும் சைட் பை சைட் படித்தா தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நான் அந்த ஆடியோலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி படிக்கணும்னா எவ்வளோ டைம்
வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பேட்ச் வீடியோ எல்லாத்துலேயுமே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் புதுசாக இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து 13th வந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த 13 அப்படிங்கிறது டெஸ்ட்டுக்கான டேட்டு. சரிங்களா? 13th அப்படிங்கிறது டெஸ்ட்டுக்கான டேட்டு. எவ்ரி மண்டே வந்து நம்ம வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது மண்டேலேருந்து தான் நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஈவினிங் வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஈவினிங் வந்து 7 PM வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா, இந்த ஷெட்யூலில் இருக்கிறது எல்லாமே டெஸ்ட்டுக்கான டேட்டு. 12ஆம் தேதி இதுக்கான வீடியோ வந்து வரும். சரிங்களா? 12ஆம் தேதி இதுக்கான வீடியோ வந்து வரும். அப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த டாபிக் வந்து 13ஆம் தேதி டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் தேதி காலையில் வரும். 6 மணிக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அந்த டாபிக் நீங்கள் படிப்பீங்க. படிச்சுட்டு 13ஆம் தேதி ஈவினிங் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. டெஸ்ட் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயிலில் வரும். ஓகேங்களா? மெயிலில் வரும் 7 மணிக்கு டைமிங். அப்புறம் வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்மில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருவோம். கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருவோம். கொஷின் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் தான் இருக்கும். நிறைய பேர் சார் தமிழில் கொடுத்தா என்ன சார்னு கேட்குறீங்க. புரியுது, உங்களோட கஷ்டம் வந்து புரியுது. இங்கிலீஷில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இருந்தாலும் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே நீங்கள் பாருங்கள், நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க தமிழ் கொஸ்டின்ஸில். அப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்காது. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் பண்ணுறதே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய தடையாகவே இருக்காது. சரிங்களா? எல்லாத்துலேயுமே சொல்கிறது அதுதான். நிறைய பேர் நீங்கள் வந்து தமிழில் இல்லை சார் எனக்கு புரியலைன்றீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு கூட எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து தமிழில் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதையே ஒரு நெகட்டிவாக எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்காதீங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் வந்து டெய்லி வந்து 20 கொஷின் டெஸ்ட்டு. சரிங்களா? டெய்லி கொஷின் வந்து 20 கொஷின் டெஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக் வந்து 100 கொஷின் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? வீக் டெஸ்ட்னு சொல்லுவோம். வீக் டெஸ்ட்னால் என்னென்னா, இந்த ஒன் வீக் நம்ம வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு. இந்த போர்ஷன் ஃபுல்லாக நம்ம படிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சண்டேயில் டெஸ்ட் இருக்கும். இதுவும் உங்களுக்கு மெயிலில் வரும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் இருக்கும். எவ்ரி வீக் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் இருக்கும் சண்டே. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இருக்கும். இதுக்கான போர்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? இதுக்கான போர்ஷன்ஸ் வந்து எவ்ரி மண்டே அப்டேட் பண்ணிடுவோம். மண்டேனா வீக் ஸ்டார்ட் ஆகும்போது அப்டேட் பண்ணுவோம். வீக்கெண்டு சண்டேயில் டெஸ்ட் இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு அந்த வீக் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த வீக் ஃபுல்லாக அந்த போர்ஷன் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. படிச்சுட்டு வீக்கெண்ட் சண்டேயில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதான் ஜிஎஸ்க்கான மெத்தடு. ஃபைனலாக இந்த ஷெட்யூல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஃபுல்லாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். 2 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் 200 கொஸ்டின் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்கும் அதே மாதிரி. அப்புறம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். இது நம்ம 2 டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பேட்ச் கொண்டு போகிறதுக்கான ப்ரொசீஜர். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் சிபிஎம் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து தனித்தனி யூனிட்டாக நம்ம கொடுத்துருந்தோம் ப்ரீவியஸ் பேட்ச்சில். இது டைம் இல்லாத காரணத்தினால 2 சப்ஜெக்டையும் ஒரே ஷெடியூலில் வந்து ஒரே வீக்கில் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அப்புறம் வந்து இதில் நம்ம பேட்ச்சில் வந்து பாஸ் பண்ணவங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் வேணும்னா கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதில் பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். எப்படி நம்ம வந்து பேட்ச் கொண்டு போகிறோம், வீடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த டெஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, 20 கொஷின் டெஸ்ட்டு, 100 கொஷின் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு லிங்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி வந்து ஆகாது. சரிங்களா? எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். எனி டைம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி வரும். சரிங்களா? வீடியோ லிங்க் வந்து 1 இயர் வேலிடிட்டி வரும். அது போக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோ வேணும் சார், வேலிடிட்டி வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பில் வந்து நம்ம வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். 850
இந்த ரேஞ்சில் வந்து வரும் சரிங்களா. அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி வந்து எடுத்துக்கலாம். ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சிவில் தமிழன் அகாடமின்னு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் கூட வரும். இல்லை நீங்கள் வந்து iOS வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் சரிங்களா. இதுக்கான ஃபீஸ் வந்து 2000 ருபீஸ். இது வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் டெலகிராம் குரூப் லிங்க்கும் கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் அனுப்புவேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு வீடியோ லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். டெஸ்ட்டு என்ன போர்ஷன் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுவேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மெயிலில் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவீங்க சரிங்களா. மெயிலில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து ரிசீவ் ஆகும். மெயில் ஐடி கூகுள் ஃபார்மில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பேன், எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பேன் குரூப்பில். அதையும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து கேட்கணும் சரிங்களா. ஆடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாருமே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற தப்பே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா மோட்டிவேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பாங்க, பூபதி அதில் சொல்லியிருப்பாரு. அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நல்லா மோட்டிவேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ட்டு டெஸ்ட் போடாமல் வீடியோ பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. கன்சிஸ்டண்ட்டாக யார் டெஸ்ட்டு போடுறாங்களோ, கன்சிஸ்டண்ட்டாக யார் வீடியோ பார்க்குறாங்களோ, கன்சிஸ்டண்ட்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நான் நிறைய பேட்ச்சில் பார்த்துருக்கேன். அதை பார்த்ததில் தெரிகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யார் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்களோ, யார் யார் கரெக்டாக டெஸ்ட்டு போடுறாங்களோ இங்கே எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் கூட டச்சில் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் பாதியில் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க பாஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா. அப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டில் மட்டும்தான் கவனத்தை வந்து செலுத்துகிறோம். நம்ம வந்து பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணிட்டனாலே எனக்கு வந்து ரிசல்ட் வந்துடும், நான் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுறீங்க சரிங்களா. அப்போ கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு இருக்கலாம், ஹோப் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணணும் ஓகேங்களா. ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து சும்மா வந்து ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு நான் படிக்க மாட்டேன், நான் பாஸ் பண்ணிடுவேன்னா அது கஷ்டம் சரிங்களா. கன்சிஸ்டண்ட்டாக டே 1லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும், எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் சரிங்களா. அப்புறம் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, எனக்கு வந்து ப்ரெஷராக இருக்குது, ஃபேமிலியில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம் சரிங்களா. எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஃபேமிலியில் சொன்னால் கூட அவங்களுக்கு இப்போ நீ கிளியர் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எப்போ தான் நீ படித்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே டோட்டலாக மாறிடும் சரிங்களா. அதனால் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சுட்டு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் கேளுங்க. உங்களோட எஃபோர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு கொஷின் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து மறுபடியும் அடுத்த எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் அதே தப்பு பண்ணுறீங்க. அப்போது என்ன இந்த எக்ஸாமில் தப்பு பண்ணியிருக்கிறோமோ அதை கொஷின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், ஏன் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சரை சூஸ் பண்ணோம், நமக்கு கொஷின் தெரியலையா, ஆன்சர் சுத்தமாக தெரியலையா, இல்லைனா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்களே உங்களை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட் எக்ஸாமில் உங்களோட கொஸ்டின் அட்டன் பண்ணுற அக்யூரேசி வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட்லேயுமே நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் சார், ஆனால் எனக்கு வந்து ஸ்கோர் அதிகமாக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பை அடுத்த டைம் கரெக்ட் பண்ணலைன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதை அடுத்த டைம் வந்து கரெக்ட் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ சும்மா பிளைண்டாக எனக்கு வந்து நான் பேச்சுலர் ஜாயின் பண்ணாலே எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. 100% நீங்கள் எஃபோர்ட் போடணும், டைம் கொடுக்கணும். நான் தான் சொல்லுவேன், யார் கேட்டாலுமே எனக்கு கால் பண்ணாலுமே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது உங்களால் டைம் கொடுக்க முடியுமா சரிங்களா. நீங்கள் டைம் கொடுக்க முடிஞ்சால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு சார் எனக்கு டைம் இல்லை சார், எனக்கு படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டைம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு வந்து 4 to 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்க முடியும், மினிமம் இவ்வளோ டைமாக என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் சரிங்களா. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. யாரும் இந்த எக்ஸாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணவங்க இந்த டைம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னே முடிவு பண்ணவங்க கூட விடாமல் சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க.
நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை விட பல மடங்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கிளியர் பண்ணது. உண்மையிலே வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான பலன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் படிக்கிறவங்களும் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.